மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இந்த உலகத்தில் செல்வம் சேர்ப்பதை விட விண்ணுலகிற்கு செல்வம் சேர்ப்பதுதான் இந்த திருவடிபாட்டின் மையம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமான ஒரு பகுதி நற்செய்தி பகுதி. கோட் அப்படின்னு வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? GOAT அப்படின்னா என்னப்பா? ஆடு. ஆடு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபுட்பால் படம். அதுதான் எதிர்பார்க்கணும். GOAT யார் படம்? விஜய். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் என்றால் எல்லாவற்றையும் விட பெரியது, முக்கியமானது. அதான் கோட். கோட். நற்செய்தியில எது தெரியுமா கோட்டு? இந்த வாசகம் தான். பைபிள்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல், விவிலியத்தில் இருக்கிற எல்லாத்திலுமே சிறந்தது, the greatest superlative degree, the greatest இந்த நற்செய்தி. அதுதான் அடிப்படை. அடிப்படை இன்றியமையாத கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல், the goat. விவிலியத்தின் அடிப்படை. நமது இந்தியாவில் இருந்த தேசத்தந்தை காந்தியடிகளில் இருந்து அபிரகாம் லிங்கன் வரை மிகப்பெரிய தலைவர்கள் இந்த மண்ணில் அகிம்சையை கையாண்டு அகிம்சையில் வாழ்ந்து மிகப்பெரிய தலைவர்களாக, தேச பிதாக்களாக மாறியது இந்த வார்த்தையில் தான். காந்தியடிகள் சொல்வார், நான் முழுசு நற்செய்தி படிச்சுட்டேன், அந்த நற்செய்தியில் இருக்கிற இந்த மழைப்பொழிவு மட்டும் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தா இந்தியா கிறிஸ்தவ நாடா மாறிடும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். இந்த மழைப்பொழிவை மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்தாங்கன்னா இந்தியா என்றோ கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும் என்று சொன்னார். எனவே நமது வாழ்க்கைக்கு அடிப்படை அடையாளம் இந்த நற்செய்தி. இதுல 8 பேர் இருக்கிறது. எல்லாவற்றையும் என்னால ஒவ்வொன்றாக சொல்வதற்கு நேரம் இல்லை. நாளை காலையில் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதில் இருக்கிற அடிப்படையின் மையமாக வைத்து நாம் ஒரு சிறிய சிந்தனையை நமது வாழ்வுக்கு எடுத்து செல்ல வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், பேரு பெற்றவர்களாக வாழ்வதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரை பார்த்து நாம் பேரு பெற்றவர்கள் சொல்லுவோம் தெரியுமா? கொஞ்சம் நிலம் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டு, கார் வச்சுக்கிட்டு, பைக் வச்சுக்கிட்டு வாழ்றான் வர்றான், கொடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் கொடுத்து வச்சது அப்படின்னா என்ன? கையில கொஞ்சம் பணம் இருக்கணும், காசு இருக்கணும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், நினைச்சதை சாப்பிடணும், நினைச்சதெல்லாம் குடிக்கணும், அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவனா பேரு பெற்றவர்கள் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவல்ல. இந்த உலகம் நினைப்பது அந்த பேர், பணம், காசு, பதவி, பட்டம், சந்தோஷம், மகிழ்ச்சி. சாயங்காலத்தில் போனீங்கன்னா நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, பேரு பெற்றவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க, ஓடுறது. எங்க போறாங்கன்னே தெரியல, அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வண்டி ஓடுறதே பயன்படுத்த அந்த பேரு அதுவல்ல பேரு, அதுவல்ல பேரு. பேரு பெற்றவர் என்பது ஆண்டவருக்குள்ளாக பேரு பெற்று ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்து பேருகை கொள்ளுங்கள். எதை நினைத்து தெரியுமா மகிழ வேண்டும்? விண்ணுலகில் செல்வம் இருக்கிறது என்பதை நினைத்து மகிழுங்கள். விண்ணுலகில் இருக்கிற செல்வத்தை நினைத்து, விண்ணுலகில் இன்னும் மிகுதியாக செல்வம் இருக்கிறது என்பதை சேர்த்து நினைத்து, இந்த அடிப்படையான இந்த மலை பொழிவு, இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி அமர்ந்து திருவாய் மலர்ந்து சொன்ன 8 வாசகம், 8 வார்த்தைகள். ஏழையின் உள்ளம், துயர் உள்ளம், கனிவுடைய இதயம்,
நீதியை நிலைநாட்டும் வேட்கை உடையவர்கள், இரக்கமுடையவர்கள், தூய நிலைத்தோம், பிறகு அமைதியை ஏற்படுத்துவோம். அமைதிக்காக, உண்மைக்காக துன்புறுவோம். 8 பேர். இதில் எதுவுமே இந்த உலகம் இதுதான் மகிழ்ச்சி என்று ஏற்றுக்கொள்ளாது. யாராவது ஏழையா இருந்தா நீ பேரு பெற்றுன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. ஏழையாக, நீ நீதிக்காக, நீ இரக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இந்த உலகம் எனக்கு என்ன சொல்லும்? தொலைக்க தெரியாதவன்னு சொல்லும். இல்லையா? என்ன தொலைக்க தெரியாதவன், இழிச்சவானிய அப்படின்னு சொல்லும். யாராவது நான் துன்பப்படுகிறேன் கடவுளுக்காக என்று சொன்னால் அவர்தான் தொலைக்க போறேன்னு சொல்லும். இந்த உலகம் பார்க்கிற பார்வை வேறு, கடவுள் பார்க்கிற பார்வை வேறு. கடவுள் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது இந்த உலக செல்வங்களை வைத்து விண்ணுலகிற்கு நீங்கள் செல்வம் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே விண்ணுலகத்தில் செல்வம் சேர்ப்பதற்கு இந்த 8 காரியங்கள் மிக முக்கியமானது. தூய உள்ளம், அமைதியில் இருக்கிற உள்ளம், நீதியில் வாழ்கிற உள்ளம், கனிவுடைய இதயம், உண்மையான இதயம், நீதியும் நிலைநாட்டுகிற இதயம், ஆண்டவருக்காக உண்மைக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற இதயம். இந்த இதயங்கள் எல்லாம் ஆண்டவரில் மகிழ்ச்சி, ஆண்டவரில் கைமாறு பெற்றுக் கொள்ளும், ஆண்டவருக்குள்ளாக. எனவே அன்புக்குரியவர்களே, இதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை, விவிலியத்தின் அடிப்படை. கிறிஸ்துவ மதிப்பீடின்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவ மதிப்பீடின்படி வாழ வேண்டும். எங்கே மதிப்பீடுகள்? இதுதான் மதிப்பீடு. இந்த உலக மதிப்பீடுகள் வேறு, கிறிஸ்துவ மதிப்பீடுகள் வேறு. பல நேரங்களில் ரெண்டும் ஒன்றா போகாது, ரெண்டும் ஒன்றாக போகாது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது இந்த ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணி பல நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் போய் பேசக்கூடாது, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏமாற்றக்கூடாது. ஆனா ஒரு 500 ரூபாய் காசு வருதுன்னா பரவாயில்ல ஏமாற்றிக்கலாம், அவ்வளவுதான். காம்ப்ரமைஸ். எல்லாருக்குமே தெரியும் போய் சொல்லக்கூடாது, பரவாயில்ல 2 போய் தான் சொல்லுங்க. இதுதான் நாம் நமது அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்து போகிறோம். நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் தவறா ஒன்று செய்யறாங்க, நீ எதிர்த்து நின்னால், நீ உண்மையை செய்தால் அங்கே உனக்கு எதிர்ப்புகள் வரும், ஏளனங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எதுக்குடா பிரச்சனை? அவனோடு 10ஓடு 11 அத்தோடு 4 செல்லும். இதுதான் கிறிஸ்துவம் மங்கி போனதற்கு காரணம், கிறிஸ்துவ மதிப்பீடுகள் மங்கி போனதற்கு காரணம். பிரியமானவர்களே, நான் 2 உதாரணம் மட்டும் சின்ன சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒன்று, 2வது நூற்றாண்டு, கிபி 2வது நூற்றாண்டில் பெர்பெச்சுவா என்கிற 21 வயது இளம் பெண் ஒரு கை குழந்தையோடு அவள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக, கிறிஸ்துவை நம்பியதற்காக கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு அரசன் முன் வந்து நிற்கிறார். அரசன் முன் நிற்க வைக்கப்படுகிறார். அரசன் சொல்லுகிறார், நீ உயிரோடு வாழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும், கிறிஸ்துவை நீ நிந்திக்க வேண்டும். நீ அப்படி செய்தால் உன் குடும்பத்தோடு உன் பிள்ளையோடு நீ சந்தோஷமாக வாழலாம் என்று சொல்லுகிறார். அரசன் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, உங்க மகன்கிட்ட சொல்லுங்க, அவங்க அப்பா மறுதளிச்சுட்டு போயிட்டார், திருப்பி அவங்க அப்பாவை கூப்பிட்டு உங்க மகன்கிட்ட சொல்லுங்க, அவர் கிறிஸ்துவை மறுதளித்தால் வாழ்வார் தான் சாதனை. பக்கத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு. அந்த தண்ணி தொட்டியை காட்டி இவர் கேட்கிறாள், அந்த தண்ணி தொட்டி பேர் என்ன? அதுக்கு தண்ணி தொட்டி தான். எப்போனாலும் எந்த நேரத்திலும் அதன் அடையாளம் தண்ணி தொட்டி, அதை மாற்ற முடியாது. அதே போல என்னுடைய அடையாளம், என்னுடைய ஐடென்டிட்டி கிறிஸ்துவம், கிறிஸ்து, அதை நான் மாற்ற முடியாது என்று சொல்லுவது உறுதியாக இருக்கிறார். 2வது நாள் சிங்கத்தின் குகையிலே போடப்பட்டு செத்து போகிறார். அடையாளம், கிறிஸ்துவ அடையாளத்திற்காக வாழ்ந்து இன்று வரை இருக்கிற கிறிஸ்துவ அடையாளம், உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் தூய்மைக்கும் இரக்கத்திற்கும் கனிவுக்கும் சான்று.
எல்லாருக்கும் இன்னொரு புரிதலை தெரியும். தாமஸ் மோர் என்கிற புனிதர் பொதுநிலைக்கு பாதுகாவலராக இருந்தவர் இருக்கிறார். அவர் திருமணமாகி குழந்தைகளோடு வாழ்ந்தவர். 8ஆம் லூயி என்று என்கிற அந்த அரசனுடைய அரசவையில் அவர் ஒரு மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்தார். பைனான்ஸ் மினிஸ்டர் லெவல்ல ஒரு போஸ்ட்ல இருந்தார். அந்த 8ஆம் ஹென்றி 2வது திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். உங்களுக்கு தெரியும், 2வது திருமணம் செய்து கொள்வது கிறிஸ்தவத்தில் இடம் கிடையாது. அவன் எனக்கு முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு 2வது மனைவியோடு நான் வாழ வேண்டும் என்று போப்பரசர் கடிதம் எழுதுகிறார். அப்ப இருந்த பாப்பரசர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. உடனே அவன் பாப்பரசருடைய அந்த கொள்கையெல்லாம் நிராகரித்து விட்டு, கிறிஸ்துவ கொள்கையெல்லாம் நிராகரித்து விட்டு, தான் கிறிஸ்தவத்தின் தலைவன் என்று முடிசூட்டிக் கொள்கிறான். அதுதான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்கிற ஒரு செக்ட் உருவானது. அப்போது அந்த அரசவையில் இருந்த தாமஸ் மோர் அவரிடம் சொல்லுகிறார், அரசே, நீங்கள் பண்றது தவறு, இது தவறு. ஒரு மனைவி உயிரோடு இருக்கிற பொழுது இன்னொருவரை கல்யாணம் செய்வது தவறு என்று அவர் அரசனிடம் எதிர்த்து பேசுகிறார். உண்மையை உறக்க சொல்லுகிறார். என்ன நடக்கும்? ஜெயில தூக்கி போட்டார். ஏறக்குறைய பல ஆண்டுகள் ஜெயிலே இருக்கிறார். அரசன் அடிக்கடி வந்து அவரை மனமாக்கத்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறார். அவரால் மனமாக்க முடியவே முடியாது. கடைசி வரைக்கும் தன்னுடைய கொள்கையில் நிலைத்து இருக்கிறார். நீ பண்ணது தவறு, நான் பாப்பரசருடைய தான் ஏற்றுக்கொள்வேன், கிறிஸ்துவத்தை தான் நான் ஏற்றுக்கொள்வேன், உங்களுடைய சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு மகள் இருக்கிறார். 18-19 வயது மகள் பவுலின் என்ற ஒரு மகள். அரசன் ஒரு நாள் அந்த மகளை கூப்பிட்டு, அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, அவரை மனசு மாற்ற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிவிடுறார். அந்த பவுலின் ஜெயிலுக்கு போய் அப்பா கிட்ட சொல்றாரு, எதுக்குப்பா உங்களுக்கு இந்த கஷ்டம், ஜெயில உட்கார்ந்து இருக்கிறீங்க, பேசாம அரசன் சொல்றதை ஏத்துட்டு வந்துருங்க, நாம் சந்தோஷமா இருக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்போது தாமஸ் சொல்றார், மகளே, எனக்கு இப்பே வயசு 60 ஆயிடுச்சு, இன்னும் மிஞ்சி போனா 20 வருஷம் வாழுது. இந்த 20 வருஷம் வாழ்க்கைக்காக 60 வருஷமா நான் வாழ்ந்த என்னுடைய பிரின்சிபல்ஸ் கடவுளை நான் மறுதளிக்க விரும்பல. என்னை விட்டு நான் இன்றே சாவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி குடும்பத்தை அந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி சத்தியத்தில், உண்மையில், கடவுளுடைய உருவத்தில் நிலைத்திருந்தார். அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி, அதுதான் என்னுடைய அடையாளம். கிறிஸ்துவம் தான் என்னுடைய அடையாளம், கிறிஸ்துவம் உண்மைதான் என்னுடைய அடையாளம் என்று நிலைத்து நின்றார். தலை வெட்டப்பட்டு இறந்தார், புனிதராக மாறினார். பிரியமானவர்களே, இந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற மதிப்பீடு வேறு, இந்த உலகம் பார்க்கிற பார்வை வேறு. ஏசாயா பார்க்கிற புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லுவார், மனிதன் வெளி தோற்றத்தை பார்க்கிறான், கடவுளோ உள் உணர்வுகளை அறிந்திருக்கிறார். இந்த உலகம் கொடுக்கிற பேரு வேறு, கடவுள் கொடுக்கிற பேரு வேறு. இந்த மலைப்பொழிவை வாசிப்போம், தொடர்ந்து வாசியுங்கள். ஏதாவது ஒரு கருத்தை நமது உள்ளத்தை தொட வேண்டும். அந்த மழை பொழிவு நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். மகிழ்ச்சியில், கடவுளிடம் மகிழ்ச்சியில் பேறு பெற்றவர்களாக தொடர்ந்து வாழ